மகிழ்ச்சியான தருணம். மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அதேமாரி இந்த மாற்றத்தில் மக்கள் பெருவாரியான வாக்குகளை அவங்க கொடுத்து இன்னைக்கு வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் மருதமலை முருகன் பாடல் தான் அங்கே பாடினேன் நான். சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேன் நான் மறவேன், பக்தி கடலென பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன், பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம், காலமெல்லாம் எனது மனம் உருகுது பார், அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே, மணியது மழையது நதியது கடலது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது, மணியது மழையது நதியது கடலது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது, வருவாய் குகனே வேலையா மருதமலை முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த இப்ப இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு அவருக்கு உண்மையிலேயே ஏ ராசியும் அவர் ராசியும் ஒண்ணு, அவர் நட்சத்திரமும் என் நட்சத்திரமும் ஒண்ணு. நானும் கடகராசி பூச நட்சத்திரம். ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அவர் ஜெயிச்சதுக்காகவும் உண்மையிலேயே கண்டிப்பா அதை நான் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பாடலை பாடிதான் அது ஒரு பெரிய சிறப்பாகவும் இருந்தது. அப்ப முருகரே நம்மளை பாட வச்சாரு. அங்க நீதான் போய் அங்க நீ இந்த முருகர் பாட்டை பாடணும்னு. அதே மாதிரி ஆறுபடை முருகன் ஐயாவுக்கு அன்னைக்கு நான் கொடுத்தேன். அந்த ஆறுபடை முருகன் இன்னைக்கு அவரை பெரிய வெற்றி ஆக்கிடுச்சு. அதே மாதிரி திருச்செந்தூர் போனால் திருப்பம். அன்னைக்கும் நான் திருச்செந்தூர்ல இருந்தேன் சார் வரும்போது. ஆனா நான் சாரை தொந்தரவு பண்ணல. ஏன்னா நான் வெளியிலேயே இருந்தேன். சாரு சாமி கும்பிட்டு போனாங்க. நான் அப்புறம் மத்தியானத்துக்கு மேல போய் சாமி கும்பிட்டு வந்தேன். எப்பயுமே முருகரை சோதிப்பார் ஒழிஞ்சு ஆனா கைவிட மாட்டாரு. முருகரை நம்புறவங்க கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தாவக்காவல ஜெயிச்ச அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுவும் தளபதி அவருக்காக நான் போய் பாடினங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இது அளவில்லாத சந்தோஷம். புதிய படங்கள் பண்ணிட்டு? ஆமாங்க சார், பாடி அதான் இப்ப மகுடம் சொல்லிட்டு நம்ம படம் இது. அதுக்கப்புறம் இப்ப ஜிவி சார் இசையில நிறைய பாடிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க இசையில தான் நிறைய எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய வந்துருக்கு சார். விஜய் சார் நடிச்ச படம் வருகாலத்துக்கு கண்டிப்பா அவரை எப்படி மக்கள் கொண்டாடி வரவேற்கிறாங்களோ அதே மாதிரி அவர் படத்தையும் எப்பயுமே வரவேற்பாங்க. அதனால தானே மக்கள் அவருடைய படம் எப்ப வந்தாலும் ரீரிலீஸ் ஆனாலுமே அது பெரிய வெற்றி. அவரு வெறும் அவர் படம் நடிக்கும் போது 5000 குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு சினிமா, அதாவது அரசியல் வந்துட்டார் இல்லையா, நாட்டு மக்கள் பூரா வாழ போறாங்க நல்லா. அதே மாதிரி சினிமாவும் நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவர் அங்கேருந்து வந்தவர்ல, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால சினிமாவையும் சிறப்பா வச்சிருப்பாரு, தமிழ்நாட்டு மக்களையும் சிறப்பா வச்சிருப்பாரு. விஜயகாந்த் இருந்தாரு. விஜயகாந்த் இருந்ததை விட இவர் எப்படி பண்ணுவார்? அவருடைய தம்பி தானே. அதனால அவரு எப்படியோ அது மாதிரி அவர் ஆசீர்வாதம் பெற்று அவர் வழி நடத்துவாரு. நல்லதே நடக்கும் சார். தேங்க்யூ.